Hi friends, GSM தமிழ் அருண்விஜய். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறேன்னா என்னோட லேப்டாப்ல தண்ணி பட்டுருச்சு. நான் அதை எப்படி க்ளீன் பண்றது அப்படினு நிறைய பேர் கேட்பீங்க. அதனால தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணிருக்கேன். தண்ணி பட்ட லேப்டாப்ஸ் மோஸ்டா ரெடி பண்ணலாம். அது என்ன ஏதுங்கறத இந்த வீடியோல முழு விளக்கங்கள் இருக்கும். வீடியோ எண்ட்ல உங்களுக்கு தெளிவான விளக்கங்கள்லாம் கிடைச்சிரும் நம்புறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த லேப்டாப் வாட்டர் லாக் லேப்டாப் இது எப்படி ரெடி பண்றதுங்கறத தான் பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். Okay guys, finally நான் வீடியோக்குள்ள வந்துட்டோம். இந்த லேப்டாப் வந்து E142515 எனிமோர் லேப்டாப் எதாக இருந்தாலும் சரி தண்ணி பட்டுருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணனா இதோட க்ளீன் பண்ண போறோம். க்ளீன் பண்ணி உங்ககிட்ட காமிக்கிறேன் எப்படி க்ளீன் பண்றது எல்லாமே எக்ஸ்பிளனேஷன் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். சரி வாங்க பார்த்தறலாம். ஓகே, இந்த லேப்டாப் வந்து சுத்தமா ஆன் ஆகல. இது வந்து டெட்ல இருக்கு. ஓகே, இந்த லேப்டாப் கழட்டிக்கலாம். பின்னாடி டிஸ்அசெம்பிள் வீடியோலாம் பார்க்காதீங்க. இதுக்கான வீடியோ கீழே வந்து டிஸ்அசெம்பிளிங் வீடியோ போட்டிருப்பேன். செப்பரேட் மாடலுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான வீடியோ லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன். இல்லைன்னா உங்களுக்கு மாடல் நம்பர் மென்ஷன் பண்ணி GSM தமிழ்னு போடுங்க, உங்கள் மாடலுக்கான லேப்டாப் வரும். ஓகே, இதெல்லாம் பாருங்கள், இங்கே வெள்ளையாக இருக்குது. இதெல்லாம் என்ன ரீசனாக தண்ணி கூட பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. ஓகே, அந்த ஸ்க்ரூவை கழட்டிக்கிறேன். அந்த ஸ்க்ரூவை கழட்டினா தான் பேக் டோர் கழட்ட முடியும். பின்னாடி இருக்கிற ஸ்க்ரூவெலாம் கழட்டிட்டோம் ஆல்ரெடி. டிஸ்அசெம்பிள் வீடியோ பார்த்துருங்க. ஓகே, லேப்டாப் கழட்டிக்கலாம். ஒன் ஹேண்டில் கழட்டுறதுனால ஒரு மாதிரியாக உங்களுக்கு தெரியும். ஓகே, டோர் ஓப்பன் பண்ணிட்டோம். ஓகே, பேட்டரி கனெக்டரை கழட்டி விட்டுருவோம். இந்த இடத்துல பாருங்கள், நல்லா தெளிவாக காட்டுறேன். வாட்டர் லாக் ஆகிடுச்சு, தண்ணி பட்டுருக்குது. அதிகம் உங்களோட லேப்டாப்பை கழட்டி பாருங்கள். டெட்டாக ஆன் ஆகலையா அப்படிங்கிற பட்சத்தில் கழட்டி பாருங்கள். தண்ணி பட்டுருக்குதா உங்களுக்கு தெரியாமலேயே அதிகம் பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இந்த பவர் செக்ஷன் அண்டு பயாஸ் செக்ஷன் எல்லாத்துலேயுமே வந்து பயாஸ் செக்ஷன் எல்லாமே வாட்டர் லாக் ஆகிடுச்சு. இது இந்த இடத்துல பட்டால் மேக்ஸிமம் ரெடி ஆகிறது டவுட்டு தான். க்ளீன் பண்ணால் மற்றபடி சிப் லெவல்லையோ இல்லை போர்டு சர்வீஸ்லேயோ ரெடி ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, எல்லாம் பாருங்கள், எல்லா இடத்துலையும் தண்ணி பட்டிருக்கு. நம்ம அதை க்ளீன் பண்ணி செக் பண்ண போகிறோம். அப்படி இதில் ரெடி ஆகலைன்னா நெக்ஸ்ட் வால் சிப் லெவலில் தான் நம்ம ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். போர்டு சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம க்ளீன் பண்ணி பார்க்கலாம். ஃபுல்லாக போர்டை கழட்டிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ போட்டிருக்குன்னு. இதோட மாடல் வந்து E1425. என்ன கம்ப்ளைண்ட்னா இந்த லேப்டாப் கஸ்டமர் என்ன சொன்னாங்கன்னா பந்து பட்டுருச்சு அப்படின்னு தான் சொன்னாங்க. விளையாண்டு இருக்கும்போது பந்து போய் பட்டுருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ரீசனே சம்மந்தமே இல்லாமல் சொல்லியிருக்காங்க. இங்கே என்னென்னா தண்ணி பட்டுருக்குது. தண்ணி ஃபுல்லாக பட்டு வந்து எல்லாமே உப்பு பூத்து போச்சு. எதனால் உப்பு பூத்து போன மாதிரி ஆகுதுன்னா சப்ளை வந்து போயிட்டே இருக்கிறதுனால உப்பு பூத்து போன மாதிரி ஆயிடுச்சு அந்த இடத்துல. ஓகே, ரேமை கழட்டிடுவோம். ரேமில் நினச்சிருக்குதான்னு பார்க்கலாம். ஓகே, ரேம்லேயும் இருக்குது, நல்லா காட்டுறோம் பாருங்கள். ரேம்லேயும் வந்து அங்கே லைட்டாக பட்டிருக்கு ரேம்லேயும். ஓகே, அடுத்தது வந்து லேப்டாப்பை ஃபுல்லாக டிஸ்அசெம்பிள் பண்ணி போர்டு வெளியே எடுத்துக்கலாம். நிறைய வீடியோஸில் வந்து நான் வந்து டிஸ்அசெம்பிளிங் ஃபுல்லாக போய் பண்ணியிருப்பேன். இந்த லேப்டாப் அப்படியே அக்கு வேறு ஆணி வேறு பிரித்து காட்டியிருப்பேன். ஃபுல்லாக திருப்பியும் கழட்டிக்கலாம். நான் கழட்டுற ஸ்க்ரூ நான் கழட்டுற மாதிரி நீங்கள் கழட்டாதீங்க. ஏன்னா மேக்ஸிமம் வந்து நீங்கள் இப்படி கழட்டவே கூடாது. ஆர்டர்ஸ்க்கு கம்ப்ளீட்டாக வெளியே எடுத்துகிட்டு தான் நீங்கள் கழட்டுற மாதிரி இருக்கும். நான் வந்து லேப்டாப் ஸ்க்ரூஸ்லாம் கழட்டிக்கிறேன், போர்டோட ஸ்க்ரூஸ்லாம். ஓகே, இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்குது, எல்லாத்தையும் கழட்டிக்கிறேன். இப்போ கனெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் பொறுமையாக கழட்டுங்க, அவசரப்பட தேவையில்லை. நான்லாம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்அசெம்பிள் வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க, தெளிவாக தான் புரியும். இப்போ அந்த போர்டு எடுக்க போகிறேன். நான் எடுக்கிற மாதிரி நீங்கள் போர்டு எடுக்காதீங்க. ஆர்டர்ஸ்க்கு கழட்டிட்டு கூட போர்டு எடுங்க. அதுக்கப்புறம் ஃபேன் கேபிளையும் கழட்டி விட்டுடலாம். ஓகே, இந்த மாதிரி லைட்டாக தூக்கி பிடிச்சிக்கிட்டு நான் கழட்டுறேன். நீங்கள் இப்படி கழட்ட வேணாம், உங்களால் முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கழட்டலாம். ஓகே, இப்போ போர்டு எடுத்தாச்சு. கீழே வந்து மவுஸ் ஸ்டிப் இருக்கும், அதையும் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி கழட்டி விட்டுருங்க. இங்கேயும் கழட்டி விடலாம், அப்படி இல்லை மேலே போர்ட்லேயும் கழட்டி விடலாம். மேலே போர்டில் கழட்டி விடுறது பெஸ்ட்டான ஒரு விஷயம். ஓகே, ஃபைனலாக போர்டை வெளியே எடுத்துடும். இதில் ஃபுல்லாக வாட்டர் லாக் ஆகிருக்கிறதுனால நான் வந்து ப்ராசர் மேலே இருக்கிற ஹீட் சிங்கை எடுத்துட்றேன். நீங்களும் கழட்டிடுங்க. இதான் ப்ராசர் அண்ட் ஹீட் சிங்க் பேஸ்ட் இருக்கு பாருங்கள். இப்போ வந்து இதில் வந்து ஐபியை வச்சு தான் ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறோம்.
எந்த செக்ஷனில் முதல்ல நான் வந்து எல்லாத்தையுமே டோட்டலாக வந்து அந்த செக்ஷன்லாம் வந்து க்ளீன் பண்ணலான்னு பார்க்குறேன். உங்களுக்கு எந்த இடத்துல லைட்டாக வாட்டர் டாப் ஆகிருக்கோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள். மற்றபடி எல்லா இடத்துலையும் நீங்கள் க்ளீன் பண்ண வேணாம். முக்கியமாக பர்டிகுலராக எங்கே வாட்டர் டேமேஜ் ஆகிருக்கோ அங்கே மட்டும் க்ளீன் பண்ணுங்கள். ரேம் ஸ்டார்ட்லேயும் வாட்டர் லாக் ஆகிக்கிறதுனால அங்கேயும் ஐபியை விட்டுக்கிட்டேன். பயாஸ் ஐசி அண்டு பவர் செக்ஷனில் இருக்கிறது எல்லாத்தையுமே பேட்டரி கனெக்ஷன் இருக்கிற இடத்துல எல்லாத்தையுமே நான் க்ளீன் பண்ணிக்கிறேன் ஃபுல்லாக. உங்களுக்கு எங்கே வாட்டர் லாக் இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக செக் பண்ணிக்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. நல்லா ஹெவியாக க்ளீன் பண்ணணும். ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் நல்லா தேய்ச்சிக்கலாம். ஒரு கவலையும் பட தேவையில்ல. நீங்கள் எதுக்குன்னு வேறு எதுவும் லிக்விட் யூஸ் பண்ணக்கூடாது. தின்னர் அந்த மாதிரி ஐபியை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா வெயிலில் காய வைங்க. சம்திங் நல்லா போர்டு அப்படி ஃபுல் ஹீட் ஆகிற அளவுக்கு வெயிலில் காய வைங்க. காய வச்சு நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்து போட்டு ஆன் பண்ணி பாருங்கள். ஒரு சிலது ஆன் ஆகும், டிஸ்பிளே வராது. இந்த கம்ப்ளைண்ட்னால் எனக்கும் அதே கம்ப்ளைண்ட் தான் வந்துச்சு. நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கப்புறம் வந்து நான் வந்து இது என்ன பண்ணணுன்னா அடுத்தது போர்டு சர்வீஸ் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா காய வச்சு எடுத்து போட்டு ஆன் பண்ணி பாருங்கள். ஆன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கப்புறம் வந்து நான் சிப் லெவலில் ட்ரை பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் போர்டு சர்வீஸ் பண்ணுற வீடியோ வந்து மேக்ஸிமம் ட்ரை பண்ணி உங்களுக்காக போடுறேன். ஓகே கைஸ், ஃபைனலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த லேப்டாப் ரெடி ஆச்சா ரெடி ஆகலையா அப்படிங்கிறது எல்லாமே அந்த வீடியோக்குள்ளேயே நான் சொல்லியிருப்பேன். ஃபைனலாக ஒரு 50% லேப்டாப்ஸ் வந்து ரெடி ஆகுது. ஒரு 50% வந்து லேப்டாப் ரெடி ஆகுறதில்ல. அது ஏன்னா டீப்பாக வாட்டர் இறங்கியிருக்கலாம், ப்ராசர் கூட போயிருக்கலாம், மெயினான செக்ஷன் வந்து பவர் ஐசியில் கூட வாட்டரில் போயிருக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். பவர் ஐசிக்குள்ளே வாட்டர் லாக் போயிடுச்சுன்னா ஷார்ட் ஆகி போயிடும், பவர் ஐசி போயிடும். அது ஃபைண்ட் அவுட் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணால் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நிறையவே இருக்குது. இந்த க்ளீனிங் மெத்தடில் ரெடி ஆகலைன்னா நெக்ஸ்ட் சிப் லெவல் சர்வீஸ் தான். அந்த இதில் மட்டும்தான் பண்ண முடியும். ஐசி ரீப்ளேஸ்மெண்ட் அண்டு ப்ராசர் வாட்டர் லாக்கிங் ரிமூவ், இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அதில் தான் ரெடி ஆகும். நான் ஃபியூச்சரில் அதெல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். அதெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்எம் டீம் வந்து நிறைய வீடியோஸ் வந்து போட்டுக்கிட்டே இருப்போம். நிறைய டிஃப்ரெண்ட்டான கேட்டகரியில் ஜிஎஸ்எம் டீம்ங்கிறது நாங்கள் ஒரு 4-5 பேர் வந்து இந்த சேனலில் ஒர்க் பண்ண போகிறோம். நிறைய டிஃப்ரெண்ட்டான கேட்டகரிஸ், நிறைய டிஃப்ரெண்ட்டான ட்ரெண்டிங்ஸில் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். அந்த வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ஒருத்த மட்டும் இல்லை, இதுக்கு மேலே நிறைய பேர் இந்த சேனலில் வீடியோஸ் போட போகிறாங்க. எஸ் ஜிஎஸ்எம் தமிழ் டீம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த டீம் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களோட ஹெல்ப்புக்காக தான் நாங்கள் வந்து உங்களை டொனேட் பண்ண சொல்கிறோம். உங்களால் முடிஞ்சால் பண்ணலாம். நீங்கள் சேனலுக்கு டொனேட் பண்ணால் அந்த டொனேஷன் அமௌண்ட்டை வச்சு நம்ம சேனல் டெவலப் பண்ண போகிறோம். 50K ரீச் பண்ணி இப்போ மேலே வந்துட்டோம். இதுக்கப்புறம் சேனல் டெவலப் பண்ணுறதுக்காக நிறைய அமௌண்ட்ஸ் தேவைப்படுது. நிறைய டீம் மெம்பர்ஸ் வந்து லாங்கிலேருந்து வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து இந்த ஒரு சேனல் மூலிமா ஒரு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுதா, இல்லை சேனலுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுதா அப்படிங்கிறதுனால இந்த அமௌண்ட் வச்சு எதாவது பண்ணலாம் அப்படின்னு ஒரு இது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டொனேட் பண்ணால் உங்களுக்கான முக்கியமான குறிப்பு என்னென்னா, நீங்கள் அமௌண்ட் சென்ட் பண்ணுறதை பொறுத்து உங்களோட அமௌண்ட் நீங்கள் இவ்வளோ சேனலுக்கு டொனேட் பண்ணிருக்கீங்க, ஹெல்ப் பண்ணிருக்கீங்கிறத கம்யூனிட்டி டேப்லையோ இல்லை எபோட் செக்ஷன்லையோ இதில் வந்து அப்டேட் பண்ணுவோம். போய் செக் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி கொடுத்தவங்களுக்குலாம் வந்து அந்த சேனல் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் சேனலுக்கு டொனேட் பண்ணால் அதுக்கான நம்பர்ஸ், யூபிஐ, அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்கள், முடியலன்னா வேணாம், உங்களை கம்பல் பண்ண வேலை. அதேமாதிரி இந்த டொனேட் பண்ண 3வது ஒரு இதனா சேனலோட அப்டேட் என்னென்னா, இந்த டொனேட் பண்ணுற மெம்பர்ஸ் எல்லாம் வந்து கூடிய விரைவில் வந்து வாட்ஸ்அப் குரூப்புக்கு மாற்ற போகிறோம். இது ஒரு முக்கியமான அப்டேட். வாட்ஸ்அப் குரூப் ஜிஎஸ்எம் தமிழ் கிரியேட் பண்ண போகிறோம். இது டொனேட் பண்ணுற மெம்பர்களுக்கு மட்டும். ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. அதில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது இல்லாமல் நான் நிறைய விளாக்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கான லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். இப்போ ஃபைனலாக வந்து ஒரு விளாக் வீடியோ ட்ரை பண்ணும். அந்த வீடியோஸ் போய் செக் பண்ணி பாருங்கள். ஹில் ஹேர் இருக்கும் 220Fல ஹில்ஸ் அந்த வீடியோஸ்லாம் கீழே கொடுத்துருக்கேன். MrArunvijay சேனலில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். பை பாய்.